வணக்கம் மக்களே, இன்னைக்கு வெனஸ்டே. இன்னைக்கு நம்ம என்ன சமைச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸை ஆட் பண்ணிடலாம். ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது வேகிற அந்த ஸ்டேஜில் சைடில் 2 முட்டை வேக போட்டேன். பிரியாணிக்கு மசாலா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அது நல்லா எண்ணெயிலே வதங்க விட்டேன். அப்போ நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ரைஸ், குழம்பு, பொரியல் அப்படி தனித்தனியாக பண்ணுறது இந்த மாதிரி ஒரே இதில் முடிஞ்சிடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம பிஸி ஸ்கெடியூலில். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி பிஸி ஸ்கெடியூலில் வெரைட்டி ரைஸோடு முடிச்சிருவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வேகணும்னு. ஸோ வெஜிடபிள்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வெந்தோன்னு அதுக்கப்புறம் அரை லெமன் ஜூஸ் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதனால் உங்களுக்கு நைட்டு வரைக்கும் அரிசி நல்லா பலபலன்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி ½ நான் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் அதை தம் போட்டுட்டு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் சிம்பிளா வச்சுட்டு வேக விட்டுறேன். இந்த சைடு நம்ம முட்டைக்கு மசாலா போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் இதை ஆட் பண்ணிட்டோன்னு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க முட்டையோட. 10 மினிட்ஸ் தம் முடிச்சுட்டு அப்புறம் 10 மினிட்ஸ் நான் ஓப்பன் பண்ணாமல் அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நீங்களே பாருங்கள் அரிசி எவ்வளோ குச்சி குச்சியாக மேலே நிற்குது அப்படின்னா பிரியாணி சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் முட்டையில் மசாலா போட்டு வச்சுருக்கிறது தனியாக அதை வேக வச்சிடுறேன். இவ்வளோ தான் நம்மளோட லஞ்ச் இன்னைக்கு. என்னோட லஞ்ச் பேக்கிங் நான் தனி ஷார்ட்ஸில் போடுறேன். அதே பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.